எனக்கு பிடித்த விவசாயம். ஆமாங்க, எனக்கு பிடித்த விவசாயம். உங்களுக்கு பிடிக்குமா? விவசாயம் செய்வது ஒரு தனி கலைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? அது எல்லோருக்கும் வராது. விவசாயத்தில் முழு ஈடுபாடு இருக்கிறவங்க தான் அந்த ஆதி தொழில் செய்ய முடியும். ஆதி தொழில் என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இறைவன் பூமியில் மனிதனை படைத்து அந்த ஆதி மனிதனுக்கு விவசாயத்தையும் கற்றுத் தந்தான். விவசாயம், நெல் என்பது எல்லாம் சில காலங்களாக இல்லை. என்று பூமியில் மனிதனை தோற்றுவித்தானோ இறைவன், அப்போதே விவசாயம் வந்துவிட்டது. ஏர் இல்லை என்றால் சோறு இல்லை. என்னதான் எவ்வளவு வேலை பார்த்தாலும், சம்பாதித்து கோடி கோடியாக சொத்து சேர்த்தாலும், விவசாயம் செய்யலை என்றால் வயிற்று பசிக்கு சோறு இல்லை. விவசாயம் செய்யவில்லை என்றால் வயிற்று பசிக்கு சோறு இல்லை. காசு பணத்தை மென்று சாப்பிடவா முடியும்? நாம் நல்லா இருக்கணும், நம் தலைமுறை நல்லா இருக்கணும்னு காசு பணம் சேர்த்து வச்சா மட்டும் பத்தாது. பிள்ளைகளுக்கு யோசித்து யோசித்து எந்த படிப்பு படித்தால் நல்லா இருப்பான் நம் பிள்ளை, எவ்வளவு சம்பளம் வாங்கினால் நம் பிள்ளை நல்லா இருப்பான் என்று நினைக்காதீங்க. அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் என்றால் கொஞ்சம் பாடுபட்டு விவசாயத்தையும் கற்றுக் கொடுங்க. விவசாயம் என்பது ஜாதி பார்த்து மதம் பார்த்து செய்கிற தொழில் இல்லை. நம் ஆதி தகப்பன் தாய் அவர்களுக்காக இறைவன் கற்றுக் கொடுத்த தொழில். அதனால் யார் வேணுமென்றாலும் விவசாயம் செய்யலாம். இதில் வெட்கப்படவோ கேவலம் என்று நினைக்கவோ தேவையில்லை. நம் முன்னோர்கள் கஷ்டப்பட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கரா என்று நிலம் வாங்கி வச்சாங்க. நம்முடைய தலைமுறைகள் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் என்று. ஆனால் நாம் என்ன செய்தோம்? அவங்க வாங்கிய விளை நிலங்களை துண்டு போட்டு வித்துட்டோம். வசிக்கும் இருப்பிடமாக மனைகளாக மாற்றிட்டோம். கொஞ்சம் நினச்சி பாருங்க. 3-4 தலைமுறைக்கு முன்பு 1 அணா 2 அணா சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்தில் 1/4 வயிறு 1/2 வயிறு கஞ்சி குடிச்சிட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக சிறுக சேர்த்து வச்சு நிலங்களை வாங்கினாங்க. அந்த பொட்டல் காடுகளை எவ்வளவு சிரமப்பட்டு விளைநிலமாக மாற்றியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியலை. ஆமாம், பரம்பரை சொத்து. அதை 8 பங்கா பிரிக்கணும், 10 பங்கா பிரிக்கணும். எப்படியாச்சும் விற்று நம்மளுக்கு சேர வேண்டிய பங்கு பணம் வந்தால் போதும் என்று தானே நினச்சி வித்துட்டோம். போனது போகட்டும். சொந்த நிலம் உள்ளவங்க தன் பிள்ளைகளுக்கு படிப்போடு சேர்த்து விவசாயத்தையும் கற்றுக் கொடுங்க. விவசாயத்தில் என்ன லாபம் என்று நினைக்கிறீங்களா? ஒரு முறை போனால் மறுமுறை மகசூல் சேர்ந்து 2 பங்கா கிடைக்கும். அந்த விவசாயத்தை மறந்துடாதீங்க. அப்புறம் ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டான். சொந்த நிலம் பூமியை வைத்து இருப்பவர்கள் அதை தரிசு நிலமாக போட்டுடாதீங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.